சமாதான தலைவனை நோக்கி எங்கேயோ இடத்துல பயப்படுற மாதிரி சூழ்நிலை கொரோனா வைரஸ் அமெரிக்காவில் இருந்துச்சு, சீனா அமெரிக்கா போச்சு, அங்க போச்சு, இப்ப இந்தியாவுக்கு வந்துச்சு. பக்கத்துல நம்ம ஊர் பக்கத்துல கோயம்புத்தூர் கேரளா பாடல ஒருத்தர் செத்துட்டான். நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் ஒருத்தர் செத்துட்டா என்ன ஊர்ல அப்படின்னு ஆச்சா முச்சான செய்தியை கேட்ட உடனே இயேசு நம்ம சபையில சொல்றாங்க. கர்த்தர் உண்மையுள்ள கர்த்தரோ உங்க மாமாவோ கைவிட்டாரு, உங்க மச்சனோ கைவிட்டாரு, உங்க ஆதாரோ கைவிட்டாரு, உங்க சித்தமாவோ கைவிட்டாரு, உங்க பாச கைவிட்டாரு. அது கிடையாது. ஆனா கர்த்தரோ உண்மை விட்டது. நம்ம வேற மாதிரி பயந்து நடிக்கிட்டு இருக்கு. கூட்டமா கூடிய ஒரே இடம் சபதம். அதனால புரிந்து கொடுக்க உங்களுடைய மேன்மை, நீ யாரு, உங்க ஆண்டவர் யாருன்னு அவன் பயந்து நடிக்கிட்டு இருக்கான். டாக்டர் எங்கேயோ அன்னைக்கு ஒரு தடவை ஆபரேஷன் டாக்டர் பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியல, ஒரு ஆவி கம்ப்ளீட்டா ஒரு ஆவியில ஆபரேஷன் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா கொரோனா வைரஸ் உச்சிலிருந்து உள்ளங்க வரைக்கும் முடியலாம். ஏன்னா பேய் ஆபரேஷன் பண்ணா ஊசி யாரோ போடுற மாதிரி இருக்கேன், வெறி போடுற மாதிரி இருக்கு. அப்படி எல்லாரும் பயன்படுறாங்க. நம்மளை எந்த வைரஸும் ஒன்று செய்தி அதுதான் சொல்றேன். நம்ம தொட்டே செஞ்சு போயிடும். ஜான்சி லேக்குடைய சாட்சியெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒரு ஆசிரியர் பெரிய கதை சொல்லணும், அவங்க மேல பட்டவங்க அப்படி சாகுது. நம்ம வேற மாதிரி நமக்கு ஓடுறது இயேசு ரத்தம். ஆண்டி பையனே என்ன மருந்து இல்லை, இயேசு ரத்தம் வசனம். ஆமென். அதனால வாங்கடா வாங்கினேன்னு திறந்துருக்கு ஒரே இடம். பாராளுமன்றம் சட்டசபையெல்லாம் டக்கு டக்கு முடிக்க போவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல் லீவ், எல்லாம் லீவு. ஒரே மூடப்படாத இடம் சவதானா. கத்தரே வச்சு செய்தார். அதான் ஆண்டவரே நான் சும்மா சொல்றேன். இப்ப கொஞ்ச நாளா பேசிட்டே இருப்பாங்க. இருள் ஜனங்களையும் காரியம் ஜனங்கள், இருள் பூமியும் காரியம் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் முடிப்பார். முடிக்கிற ஒரே ராஜாக்களா வருவார். ஒரே மருந்து இயேசு ரத்தம். உங்களோட சர்ச்சைக்குள்ள போனாலும் தப்பீங்க அப்படிதான். வரல எங்கேயும் ஒருத்தர் எல்லாம் ஓடுதான். நல்ல பெரிய மேன்மை, நல்ல சபை நல்லா இருக்கணும். எதிர்ப்பு விரும்புகிறீங்க. நம்ம ஆராய்ச்சி பச்சை மலைக்கு இந்திய சரித்திரத்திலே பச்சை மலை கிராமத்திலிருந்து சேர்ந்து ஆராதிக்க சபை நம்ம சொல்லுவோம். நம்ம ஆண்டவர் அப்படி கடமை வச்சிருக்காங்க. அல்ல எழுவியா. அதனால உங்க கண்கள் பிரகாசமானதாக பெரிய தரிசனம் இருக்கும். நம்ம பெரிய ஆண்டவர் ஆராதிக்கிறோம். இந்த பூமியில ஏசப்பா யாரும் காட்டப்படும். ஆண்டவர் விளாட ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, லேண்ட் இல்ல, பிரச்சனை, போராட்டம் எல்லாத்துலயும் அவருடைய தம்முடைய வல்லமே எல்லா தீமையெல்லாம் நன்மையா முடியும். வழியே கிடையாது. ஆண்டவர் நல்லவர். அதனால எல்லா தீமையும் நன்மையா முடிவு பண்ணிட்டு நல்ல நாட்கள் இருக்கும். பாசமான இடத்துல சீயோனுக்கு சபைக்கு தயவுசெய்து காலம் குறித்த நேரம் வந்து இனி சபை மறைஞ்சிருக்காது. பூமிக்கு நீங்க தான் உப்பு, உலகத்தில் நீங்க தான். மலைகளில் இருக்கிற பக்கம் மறைந்திருக்க மாட்டாது. சபையை மகிமைப்படுத்துற நாட்கள் இருக்கும். அல்லேலூயா. எதிர்பார்க்கும் பெரிய நாட்கள் நல்ல. இப்ப நம்ம செய்தி கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போகிறோம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பெரிய பிரச்சனை என்னன்னா கொரோனா வைரஸ். என்ன வைரஸ்? ஆமா, எங்க பார்த்தாலும் செல்போன்ல போன் எடுத்து அளவா அப்படின்னு எடுத்தாரு கொரோனா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி முன்ன இருமிட்டு இருக்கோம். போன் டக்குன்னு போன புருஷங்க போன் எடுத்தான். எனக்கு வடிவமைப்பு கோச்சல் என்னமோ
நான் போடணும்னா வீட்டுல யாரும் இருமல் செத்து இருமல் வேறதுக்கு அந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம். செல்போன்ல ப்ராப்ளம், வாட்ஸ்அப் பார்த்தா கொரோனா, ஃபேஸ்புக்கை பார்த்தா கொரோனா, என்ன சோசியல் மீடியாவை பார்த்தா கொரோனா, டிவி நியூஸை பார்த்தா கொரோனா கொரோனா கொரோனா, பேப்பரை பார்த்தா கொரோனா கொரோனா கொரோனா, எங்கும் கொரோனா, ஒரே மரணம். எல்லா இடமும் சுற்றி வளைச்சி பேப்பர் டிவி நியூஸ் எல்லாம் கொரோனா 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 நீ சுற்றி சொல்லுது. மக்கள்லாம் பயந்து நடுங்கிறாங்க. வேற என்ன பண்ணல, எல்லாரும் தெரியுது. இன்னைக்கு அமெரிக்காவில் ஃபுல்லாக எல்லா இடம் பிளாக் பண்ணாரு. இன்னைக்கு இந்த டே ஆஃப் ப்ரேயர் ட்ரம்ப் அறிவிச்சுட்டார். டே ஆஃப் ப்ரேயர் இன்னைக்கு முழுவதும் ப்ரேயர் அமெரிக்கா. சனங்கள்லாம் நடி போய் நான் பயப்படுறேன். நமக்கே 4 மாசம், நமக்கே 2 அந்த கொரோனா இந்த கொரோனாவே அந்த அளவுக்கு பயத்தை கொடுத்தாங்க. எல்லா இடம் பார்த்தா பிரச்சனையா இருக்கு. பயத்திலையும் நடுக்கத்திலையும் பிரச்சனையா இருக்க மாதிரி உலகமே இது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்போ என்ன எடுத்துட்டா, ஏன்னா நம்ம லேண்டை திட்டத்துக்கு வாங்கி முடிஞ்சிருக்கோம், லேண்டை பாதையை பிடிச்சிடும், இது உங்களுக்கு இல்லை அவங்களுக்கு பங்கு இருக்கு, அப்படி இப்படின்னு கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு பல பஞ்சாயத்து கடந்த 1 வாரமாக பட்டிருக்காரு தான் தெரியும். ஏகப்பட்ட கூத்து பண்ணிருக்காரு. அப்போ அப்படி நெருக்கமாக இருக்கு. என்ன ஆகும், லேண்டு கொரோனா மாதிரி லேண்டு அப்படின்னு பிரச்சனை சொல்றது மாதிரி அப்படி நீங்கள் உட்கார்ந்து கேட்குறீங்க. எனக்கு பொறுமையாக ஒருத்தர் எனக்கு சரி லேண்டை வாங்கி போட்டோம், ஒருத்தர் வீடு 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 கட்டோமா, லோன் கிடைக்குமா, அப்பா அத்தா அம்மா அப்படி ஒரே பிரச்சனை அப்படி இருக்கு. இல்லை என்னடா அம்மா போனால் 6,000 நமக்கு புதுசு போனால் பிள்ளைகளாக இல்லை. ஒவ்வொருத்தரும் கடன் பிரச்சனை, நோய், வியாதி, நெருக்கம், போராட்டம், விதவிதமான பிரச்சனைகளும் உலகமே இருக்கு. சோதனையா இருக்கு, ஏகப்பட்ட சவால்கள். என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும்னு சவால் நிறைஞ்ச ஒரு சூழ்நிலையில பயங்கர சோதனைகளும் போராட்டங்களும் நிறைந்த உலகத்துல அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட நீ ஓடிட்டு எத்தனை அமைச்சு வீட்டாருக்கு ஒரு கவலை. நம்ம வீட்டுக்கார் தாகிய இதோட விட்டுருவாரா அல்லது இஸ்லாமிய உள்ளாவோட போட்டி போட்டு இதுவரைக்கும் நடத்துருவாரா? ரசிக வயசு அவசியம். அப்பா அப்படியாவது உள்ளாவா அப்பா இங்கோட அப்படி போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு வருவாரா, தொடர்ந்து 6,000 வருவோமா, எனக்கு தெரியாது. என்ன நடக்கும், எல்லாம் பிரச்சனை ஒரே சவாலா இருக்கா இல்லையா? நாளைக்கு தான் கவலை இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் பெரிய போராட்டமா சவாலா முன்ன இருக்குதா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு எல்லாம் தெரியல. ஆனா இந்த சோதனை எல்லாம் நான் பேசப்படுது, இந்த சோதனை எல்லாம் சவால்களை எல்லாம் எங்களுக்கு சாதகமா மாற்றுவது எப்படி அப்படிதான் நான் பசங்க பண்றேன். ஆமைன்னு சொல்லுங்க. நீ விடிய பஸ் ஏறி எல்லாம் பார்த்து கேரியெல்லாம் பண்ணிட்டு பஸ் போட வரணும்னா எந்த ஊருக்கு போகுது, என்ன பிரசவம் சொல்லு பார்ப்போம். சோதனை சத்தமா சொல்லுங்க. சவால்களை சாதகமாக்கி கொள்வது அதான் பார்க்கணும். சரியா? ஆண்டவர் நல்ல நம்மளோட இடைப்படுகிறார். எதிர உண்மையில சந்தோஷமா இருக்கீங்க. ஒரு நல்ல ஜோரா ஒரு அல்லேலூயா, நல்ல சத்தமா அல்லேலூயா. இது போதாத, நீங்க நல்ல சந்தோஷமா அல்லேலூயா. நல்லவர். இப்படிப்பட்ட சவால் நிறைந்த உலகத்துல சாதனைகள் படைப்பது எப்படி, சோதனைகளை சாதனை ஆக்கிக்கொள்வது எப்படி, பிரச்சனையில பெரிய ஆளாவது எப்படி அப்படிங்கிறத நான் பேசுறேன். எனக்கு கர்த்தர் பேசுறது நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது உங்களோட கூட பேசுறேன். ஆமென் சொல்லுங்க. எதுவே சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதல் காரியம் நான் உங்களோட அவரெல்லாம் சாக மாட்டேன், பயப்படாது, விசுவாசமா இருக்கு. எப்படி இது? நான் சத்தமா சொல்றேன், பயப்படாத. என்னவா இரு? எப்படி இது? பயப்படாது. பயந்தா பிசாசு வேலை செய்வான், விசுவாசத்தை தேவன் வேலை செய்வான். நீ பயந்தும் ஜெபம் பண்ணலாம். என்ன ஆகுமோ, லேண்டு போயிருமா, வச்சிருமா, பயம் ஜெபம் பண்ணலாம், போயிருங்க. நீ விசுவாசோடு ஜெபம் பண்ண ஆண்டவர் ஒருவேளை முடிவே மோசமா இருந்தா கூட அதுல ஒரு தோக்கத்தை தருவார், முன்னை விட மகிமைப்படுத்துவார்.
பயப்படக்கூடாது. நம்ம சாதனை கொடுக்க பயப்படக்கூடாது. விசுவாசம். பக்கத்துல கை பிடிச்சல சொல்லுமா, பயப்படாதீங்க. நல்லது. அதே நீங்க பயங்கரமா சொல்றாரு, பயப்படாதீங்க, விசுவாசமா இருக்கு. ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்க பார்ப்போம். நம்பர் 1 தான் பயப்படாதுன்னு சொல்றேன். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆவது வசனம் வாசிக்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே கவனி என்னத்துக்கு இதை வாசிக்கலாம். அவர்கள்னா இவர்கள்னா பாருங்க, நீ கவனிங்க. ஒரு பாஸ்டர் தான் சொல்ல போனா, ஜபாலயத்தில் ஊழியக்காரன் வீட்டில் அவன் மகன் ரொம்ப வியாதிப்பட்டுட்டான். இயேசுட்டு போய் ஜெபம் பண்றான். இயேசுட்டு போய் ஜெபம் பண்ணி, ஏசப்பா நீர் என் வீட்டுக்கு வருவீரானா, என் மகன் மீது கை வைப்பீரானால் வியாதியா இருக்கிற என் மகன் சுகமாயிருவான்னு சொல்லி சொல்றாங்க. இயேசு என்னத்தை கேட்கிறது? நீ இப்படி சொல்லி இப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்லா பேசணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இயேசு என்ன கேட்கிறது? நல்ல சத்தமா சொல்லுங்க. என்ன கேட்கிறது? உங்களுக்கு இந்த அறிவு இருக்கணும். அப்பதான் அப்பாட்ட போய் எதையும் பேசுறது உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன கேட்கிறது? இவர் கல்லோ மண்ணோ இல்ல, காதுகளா இல்ல, பேசுகிறவர் கேட்கிறவர். கேட்டு செபத்தை கேட்டு இவங்களோட நடந்துட்டாரு. இவங்களோட வீட்டுக்கு போறாரு, கையில வச்சு சோமா இருக்கு. போயிட்டு இருக்கிற வழியில லேட் ஆகுது. நான் அடிக்க சொல்றேன், இயேசு நின்னா கூட்டம், பெரிய கூட்டம், மீட்டிங். இயேசு நடந்தா ஊர்வலம். இயேசு நடந்துட்டு இருக்காரு. வழி நடுக திரள் கூட்டம் அவரை சுற்றி நிக்கி. அப்படி வர்ற நெருக்கத்துல நிறைய அற்புதம்லாம் செஞ்சே வராது. அதுல 12 வருஷமா பெரும்பாலும் ஸ்ரீ இப்படிலாம் நடந்து ஒவ்வொருவரையும் ட்ரீட் பண்ணி பேசி எடுத்து போறதுக்குள்ள டைம் நேரம் ஆகிட்டே இருக்கு. இவன் யோசிச்சுட்டே இருக்கான். எஸ், நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மகளை தொட்டு சுகமாக்கிக்கலாம் நினைச்சா நேரம் ஆகிட்டே இருக்கேன். காலையில் 9 மணிக்கு போயிட்டு வந்தோம், அந்த மாலை 5 மணி ஆகிட்டே என்ன நடக்கும்னு யோசிச்சுட்டு அவங்க வீட்டுல இருந்து வேலைக்காரன் தான் வரான். பாஸ்டர் வந்து அவங்க ஒரு குண்டை போடுதான். மக்கள்னாலே இருந்தார், மாக்கள் எல்லாருமே தவறான சொன்னான். அவன் வந்து ஒன்று சொன்னான், உங்க பிள்ளை சரி பிள்ளை செத்து போயிட்டா போதகரை துன்பப்படுத்தான்னு இதை சொன்ன உடனே இயேசு அந்த வேலைக்காரர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அவனை பார்த்து கேட்ட உடனே ஜெபாலய தலைவரை நோக்கி எங்கேயோ இடத்துல பயப்படுற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கலாம். கொரோனா வைரஸ் அமெரிக்காவில் சீனா அமெரிக்கா போச்சு, அங்க போச்சு, இப்ப இந்தியாவுக்கு வந்துச்சு. பக்கத்துல நம்ம ஊர் பக்கத்துல கோயம்புத்தூர் கேரளாவோட பார்டர்ல ஒருத்தர் செத்துட்டான். அங்க இப்ப நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் மூணு செத்துட்டான், என்ன போதுல அப்படின்னு ஆச்சார செய்தியை கேட்ட உடனே இயேசு நம்ம சபையை பார்த்து சொல்றாரு, பயப்படாது, விசுவாசமானாய். ஆமென். ஆண்டவர் என்ன பார்த்து உங்களை பார்த்து என்ன பிரச்சனை நடக்கும், சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்கட்டும், உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை பயப்படாத. பயம் விசுவாசத்துடைய பெரிய ஆயுதம். பயப்படாத அப்படி சொல்லிட்டு தமிழ் விசுவாசம் இரு அப்படி சொல்லுது. ஆனா ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு செய், விசுவாசம். என்னோட நீ சொல்றது பார்த்தா பயப்படாத. ஆனா அப்போ இப்படி நடக்கிற சுத்தி சூழ் நடக்கிற எதிர்மறையான நெகட்டிவான எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நீங்கள் சாதனை படைக்க, வெற்றியாளனா வாழ, சவால்களை சாதனையா மாற்ற, சோதனைகளை சாதனையா மாற்ற உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் பயம் இல்லை, விசுவாசம். பயம் இல்லை, விசுவாசம் ரொம்ப முக்கியம். நீங்க பயந்தா விசாரம் கூட அப்படிக்கும். நீ பயப்படவே கூடாது, விசுவாசம் இருக்கணும். உங்களுக்கு எனக்கு என்ன நடக்குது தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதான் நடக்கும். ரோட்ல போற மாதிரி சொன்னாலும் நடக்காது. அமைன்னு சொல்லுங்க, நடக்கிற மாதிரி தோணலாம், ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதான் நடக்கும். நாங்க அங்க சர்ச்சில் கொளுத்திட்டோம், அட்டி பிசுன்னு மட்டுமா ஆட்டம் பாட்டமா. என்ன ஆனாரு? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் இயேசு. ஆமென்.
ஆராதனை. ஏன்டா ஆராதிக்கீங்க? ஏன்டா இப்படி சத்தம் போடுறீங்க? சோத்திரம் அல்லேலூயா. ஆமா, அவர் எங்களுக்கு என்ன சொல்றாரோ அதெல்லாம் செய்து கொடுப்பார். வேற எதுவும் நடக்காது. டாக்டர் சொல்றது நடக்காது, அவையும் சொல்றது நடக்காது, கலெக்டர் சொல்றது நடக்காது, எங்க அப்பா சொல்றது நடக்கும். ஃபைனல் எங்க அப்பா தான்டா. அல்லேலூயா. அதனால அவங்க உலகத்தை ஒண்ணு நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை, நம்ம ஆண்டு ஒரே தடவை சொன்னா சொன்னது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பத்தி நமக்கு பெரிய தெளிவு இருக்கணும். அப்புறம் பயப்படணுமா, விசுவாசமா இருக்கணுமா? ஏன்டா இப்படி ஜெபம் பண்ண, நம்ம சொல்றது கூட பிழைச்சவான்னு சொன்னேன். அப்படியே இருக்கா, கப்பலே கவுந்தாலும் என்னடா, கடல்ல முகி கப்பலை உடைஞ்சாலும் என்னடா, கட்டையிலே தவந்து இருந்தா என்னடா, எல்லாரும் கைவிட்டாலும் என்னடா, என்ன நடக்கும்? பவுல் சொல்றான், கர்த்தர் எனக்கு சொன்ன பிரகாரமாவே நடக்கும் என்று. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவருக்குள்ளே பெரிய தெளிவு இருக்கணும். பயப்படவே கூடாது, விசுவாசமா இருக்கணும். அப்படி இருந்தாலும் ஜெயிக்கணும். இந்த சபை அப்படி சபை சார், இந்த பாஸ் அப்படி பாஸ், எல்லாம் அப்படிப்பட்ட ஆட்களும் பிடிச்சி போய்க்கணும். நடக்கிறதெல்லாம் பாருங்க, பயங்கரமா இருக்கும். என்ன நடக்கும்? லோனே தர மாட்டேங்காங்க, பணமே வந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது, அதே தெரியல. ஆனா உங்கள்கிட்ட நீ முன்னாள் ஜெபம் பண்ணும்போது கருத்து சொல்றாரு, நான் உனக்கு வீடை கட்டுவேன். லோனே இல்லாம விட்டுவாரு அவரு. அப்பதான் வச்சுச்சுவாரு, எல்லாரையும் கைவிட வைப்பாரு, எல்லா பீஸையும் உருவி விட்டு. அப்பதான் நீ சொல்லுவீங்க, இது கர்த்தரே எடுக்கிறார். பயப்படவே கூடாது. சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் தேவன் சொன்னபடியே நடக்கும். காப்பாற்றும் தெய்வம். பயப்படாம விசுவாசிக்கணும். பயப்படாம விசுவாசிக்கணுமா? உங்க அப்பா ரட்சிக்கப்படுன்னு சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரா? எனக்கு சொல்லிட்டாரு, கர்த்தரா இயேசுவை விசுவாசி. 3 பேர் விசுவாசிக்க, 3 பேர் இருக்கு, 3 பேர் விசுவாசிக்க. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும், உங்க அப்பா உங்க வீட்டாரா பக்கத்து இருக்காரா? அவர் ரட்சிக்கப்படுவாரா? இருந்தா அவர் ரொம்ப செட்டல் நீங்க நினைக்குமா? அவர் ரட்சிக்கப்படுவாரு. அவர் சொல்லியிருக்காரா? அதான் நடக்கும். பயப்படணும், விசுவாசமா இருக்கணுமா? பேய் போகும்போதுதான் ரொம்ப ஆடும். கடைசி நேரத்தில் போற பேய் ஆளுங்க பயங்கரமா ஆடும். அவனை இயேசுவை கண்ட உடனே அந்த அலை கழிச்சு உருண்டு. நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, பிரச்சனை ரொம்ப பெருசா. நீ என்னடா ஆரம்பிச்சு ஓவராளமா இருக்கு. அப்ப ஒரே முடிவு ஆட்டம் அடங்கி போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாம விசுவாசமா இருக்கு. அல்லேலூயா. நம்பர் 1 அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாது, விசுவாசம். இங்கிலீஷ் பேசுவீங்களா? நான் சொல்லி தரேன், அதான் டாப்பா இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, fear not, only believe. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எதுல வாழணும்? தேவ அன்புனா நீங்க ஆண்டவர் மேல வைக்கிற அன்பு இல்லை. இந்த அன்பு நான் அடிக்கடி சொல்லுவேன், 1000 உருகி போனது தான். எல்லாரும் நல்ல திரும்ப கொண்டு கைட்டா மருந்து எல்லாரும் இறங்கி போன மாதிரி இருக்கும். அது நம்ம ஈஸியா அதெல்லாம் பண்ணலாம். உங்க அன்பு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இங்க இருக்கும், 6ஆம் மணி திங்கக்கிழமை ஏறணும், சனிக்கிழமை அட்ரஸே கிடையாது, கீழே போயிட்டு ரொம்ப மோசம். இதான் உங்க அன்பு. ஆனா இயேசுப்பா உங்க மேல வச்ச அன்பு மாறாத பரிபூர்ணமான அன்பு, பூர்ணமான அன்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பயம்லாம் வெற்றியான வாழ்க்கை போகணும்னு தெரியுமா? பைபிள் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். நான் கேள்வி கேட்கிறேன், பூரண அன்பு நீங்க இயேசுப்பா மேல வைக்கிற அன்பா, இயேசு உங்க மேல வைக்கிறார்? இயேசுப்பா எங்க மேல வச்சிருக்கார். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு இக்காலத்து பாடுகள் இனி வரப்போ மகிமைக்கு ஒப்புல அப்படின்னு பேசுறேன். எனக்கே அந்த செய்தி பெரிய ஆசனம் வந்துச்சு. ஆசமா அக்கா வந்துட்டாங்க, பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்க, தனிமையா உட்காந்துருக்கேன். போலீஸ்ல நம்ம வருவதான் இருக்காங்க, இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. போன வாரம் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி தான். அந்த நேரத்தில் நானே தச்சுதான் நம்ம சீனியர் பார்த்தேன்.
தீர்க்க தரிசனமா கர்த்தர் நம்மளோட பேசியிருக்காரு. ஒரு காலம் பாடல்கள் இனி வரப்போற மகிமைக்கு ஒப்பல்ல. நான் ஒன்று சொல்றேன், நம்ம சபையில யாரெல்லாம் இருப்பா தெரியுமா? கலெக்டர் ஆஃபீஸர்னு ஆள் இருப்பாங்க. போலீஸ் எஸ்பி ஆஃபீஸ் எல்லாம் எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து எஸ்பி கூட நம்ம அப்படி வெறித்தனமா அவங்க இருப்பாங்க. ஸோ ஆர்டி ஆஃபீஸ்லாம் ஆட்கள் இருப்பாங்க, ஆர்ஐ ஆஃபீஸ்லாம் இருப்பாங்க. பாருங்க அப்படி நடக்கும். கர்த்தர் ஒரு நோக்கத்தோட சும்மா விருதாவா என்ன செய்யுன்னு சொன்னதே கிடையாது. ஆண்டவர் ஒண்ணு செய்தாருன்னா அதை அர்த்தத்தோடு செய்யணும். தாவி கேட்டாம நான் வந்ததற்கு ஒரு முகாந்தம் இல்லையா? நான் கேட்டேன், நான் கேட்டேன், ஆண்டவரே என்ன இப்படி பந்தாடு அனுப்பிச்சு ஒரு வேலை இருக்குப்பா. திருப்பதி கோயிலே மூடுதுன்னா நான் ஒண்ணு பயங்கரமான சாமி. அதனால அவரோட ஆட்டெல்லாம் பயங்கரமா இருக்கணும். எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்கு. அதே பாருங்க, இதுலயே நம்ம ஒரு மாதிரி சுதந்திரம் போன நம்மளை உசி பேத்தி கொடுத்து ஸ்கூல் டைப் பண்றதுக்கு அங்கே போல்ட் நட்டு இதுல இருக்கு. பூண்டிலே நமக்கு நிறைய வச்சிருக்காங்க பழைய பக்த கொடியை. நம்ம போல்ட் நட்டு இதாக என்ன டைப் பண்றது நம்ம சில நேரம் நல்லா செயல்பட மாட்டோம். இப்போ நான் அதான் நினைப்பேன், நமக்கு டேஸ்ட் கொண்டு வந்துடும். இப்போ இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு நடந்து போனால் எவ்வளோ நேரம் ஆகுது? அவ்வளோ தூரத்துக்கு வேண்டாம். எஸ்கேஎல் ஸ்கூலுக்கு போகணும், அது போய்டும் 5 நிமிஷம். இங்கேருந்து போகணும் 5 நிமிஷம் ஆகும். நீ இதில் கிளம்பி வெளியில் மெதுவாக போகிறேன், டக்கு அங்கேருந்து ஒரு சரியான சொறி நாய், அது வெறி நாய். சொறி நாய் மட்டும் வெறி நாய், அது உங்களை பார்க்குது சார். அது நம்ம ஜம்ப் பண்ணி வருது பாருங்க. நீங்க ஹalleluya என்ன செய்வீங்க? எஸ்கேல் ஸ்கூல் போறீங்க, ஆண்டவர் சிலர் இதுக்காக வச்சிருக்காங்க. நம்ம ஒரு அதனால அவங்களுக்காக கூட கோடி சொத்துறோம். ஆண்டவர் நல்லவர். ஹalleluya. ரொம்ப தெளிவா தம்பி இங்கிலீஷ்லயும் போட்டான், fear not only இன்னொரு சொல்லும் போது fear not only believe. ஒன்னே ஒன்று செய்யணுமா? என்ன செய்யணுமா சொல்லுவோம்? ரெண்டு மூணு செய்யலாம், ஒன்று மட்டும் செய்யலாம். ஆண்டவர் ஒன்று கூட சொல்ல, ஒன்லி, வேற ஒன்றுமே செய்யாத, ஒன்லி விசுவாசமா இருக்கும். ஹalleluya. ஆண்டவர் நல்லவர். ரெண்டாவது, தேவ அன்பில் வாழுங்க. யார் அன்பில் வாழுங்க? நான் சொன்னேன், ஆண்டவர் நம்ம வச்சுக்கான பூர்ணமான அன்பு. அது பயத்தெல்லாம் போகணும். உங்களுக்கு மட்டும் யார் என்ன நேசிச்சாலும் நேசிக்காது விசாரிச்சாலும் உங்களுக்கு பயமே இருக்கு. நல்லவர் ஒரு வார்த்தை சொல்றார். ரோமர் 8:36-37 வாசிப்போம். வாசிக்கலாம். நேரம் இல்லாம ரோமர் 8:36-37 நன்மை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அன்பு கூறுகிறவர் யாரு? யாரு? எல்லாரும் வாய்க்கிறன்னு சொல்லல. யாரு? யாரு உங்க மேல அன்பாகவே இருக்காரு? உங்க அன்பு மாறிட்டே இருக்கலாம், அவர் அன்பு மாறாம. ஹalleluya. அந்த அன்பு கூறுறவராலே சுற்றி நடக்கிற பிரச்சனை என்ன? இப்ப நான் உடனே எழுதலாம், கொரோனா வைரஸோ, டெங்கு ஃபீவரோ, பன்றி காய்ச்சலோ, லேண்ட் பிரச்சனையோ, இந்த என்ன பிரச்சனையோ, இவை எல்லாவற்றிலும் என் மேல அன்பா இருக்கிற இயேசுவாலே முற்றும் செயல்படுவே. ஹalleluya. நாமே சொல்லுவோம், நிச்சயமா ஜெயிப்பீர்கள். என்ன இருக்கும்? இப்ப நீங்க இப்ப சர்ச்சுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த பிரசங்கம் கேட்டு பாடலாம் கேட்டு இப்ப உங்களுக்கு இயேசு மீது அன்பாகவே இருக்கிறார். ஹalleluya. அப்படின்னு இருப்பாரு. ஆனா திங்கக்கிழமை வாங்கி, செவ்வாய்க்கிழமை, 11 வெள்ளிக்கிழமை வாங்கி, சனிக்கிழமை சம்பளம் தரல, 3 குத்து வாங்கி உட்கார்ந்துக்கு போதுன்னா இயேசு போயிடாரு. இயேசு இருப்பார்.
அப்படின்னா திரும்பவும் 2 குத்து விடும். அப்பவும் நீங்க சொல்லணும் இவை எல்லாம் இருக்கு சூழல் மோசமா இருக்கு. இப்பவும் என் மேல இயேசு அன்பாதான் இருக்கிறாரு. நீங்க உணர்ந்தீங்கன்னா முற்றும் செய்யப்படுது. நம்மள ஒண்ணும் தோக்க முடியாது. அல்லேலூயா. கொரோனா பறந்துரும். டாக்டர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கொரோனா மாதிரி இருக்குன்னா அவனுக்கு அவன் நல்லா அடிச்சு விடணும். மஞ்சள் கிராண்டி போடுறவங்க எல்லாமே இருந்து அப்போ ஒரே கொரோனா ஓடுறதுனால அப்படித்தானே உங்களுக்கு வந்து தெரியல. எனக்கே எப்படி இருந்தா 2-3 தடவை வீட்டில் அப்படின்னா அப்படின்னு நமக்கே தோணுமா இருக்கு. அப்படி அப்போ அறந்தவங்களுக்கு இருந்ததுன்னா அப்படிங்கிறது அப்போ நமக்கு கொரோனா கிடையவே நம்மள பிரச்சனை மேற்கொள்ள செய்யுது. ஏன்னா நம்ம மேல ஒருத்தர் அன்பா அல்லேலூயா. அவர் அன்பா இருக்கிறதுனால நம்ம முற்றும் செய்யணும். பிரச்சனை வந்தது உண்மைதான். ஆனா தோக்கவே மாட்டோம், ஜெயிப்போம். ஏன்னா யார் அன்பா இருக்கா நம்ம மேல? சில எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு புண்ணியமான வரல நம்ம திறந்து விடாது. அங்க இருந்து நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், என்னை யாருமே நேசிக்கணும். ஆனா மனமண்டையா இயேசு ரொம்ப நேசிக்கிறார். சில எல்லாம் சொல்லுங்க வேதம் சொல்லுது நீங்க பிறர் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. என்ன யாருமே நேசிக்க மாட்டாங்க சொல்றதை விட்டுட்டு நீங்க யாரையாவது ஒரு 5 பேர் நேசிப்பாரு அவங்க எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க. மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்பல அதை நீங்க அவங்களுக்கு இங்க நம்ம ஆலே ஆவே ஏதோ ஆத்துமாவே அப்படின்னு முடிஞ்சு போயிருவோம். மாதிரி யார் நேசிப்போம்? நாம 4 பேர் விசாரிச்சு நல்ல காரியங்களை பண்ணாதான் எல்லாரும் நேசிக்கதான் கத்தர் வச்சிருக்காரு. ஆமென். அப்போ நம்ம அன்பு மாறலாம், ஆனா தேவனுடைய அன்பு மாறலாம். அப்புறம் நம்ம முற்றிலும் ஜெயிப்போமா தோப்போமா? ஜெயிப்போமா ஜெயிக்கணும். சரி, ஆயுதம் இருக்குமே, பஞ்சமோ பசியோ நாசமோ மோசமோ பட்டயமோ அடியோ உதயோ எவ்வளவு இவை எல்லாவற்றும் நம்மில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவால் முற்றிலும் ஜெயிக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும். தேவ அன்புல எங்க அப்பா என்ன அன்பு செஞ்சாலும் சரி, எங்க பாட்டி என்ன அன்பு செய்தாலும் சரி, எங்க அம்மாவே எச்சப்பட்டாலும் சரி, இயேசு என் மேல அன்பாகவே அப்படின்னா பிரணித்தா என்ன செய்வோம்? முற்றும் செய்வோம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பெரிய அறிவு இருக்கும். அது எல்லா சூழ்நிலையும் நல்லா போகும்போது நமக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது இயேசுவை நேசிக்கிறார் ஏசு அப்படின்னா உங்களுக்கு ஆமா ஏசு நேசிக்கிறார். 4 அறை வாங்கி எல்லாம் டம்கி டிம்கின்னு கிடக்கும் பொழுது இப்ப எப்படி பொண்ணு இயேசு நேசிக்கிறார். தாவீது சொன்ன மாதிரி எல்லாம் இழந்து பிள்ளைக்கு பயந்து ஓடி வேஷம் போட்டு கோலை வெடிச்சு சாக்கு உடையில மண் அள்ளி தலையில போட்டு புறஜாதி ராஜாக்கு மேல வேஷமா நிற்கும் சொல்றான், கர்த்தரை நான் காப்பேன். அவருக்கு எப்போதும் ஏன்னா அவர் என்னை நேசிக்கிறார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை கைவிட எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப எதுல வாழணும்? தேவ அன்புல வாழணும். உங்களை யார் நேசிக்கிறார்? உலகமே உங்களை கைவிட்டாலும் உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கார். உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கார். உங்க மேல கரிசனையா இருக்கிற ஒருவர் இருக்கார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்பு ஏறி ஏறிலாம் இருக்காது, அப்படியே. ஆமென். இது மட்டும் உங்களுக்கு தெளிவா இருக்குன்னா நீங்க ஜெயிப்பீங்க, ஓர்க்கவே மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒரு 2வது அர்த்தம். 3வது காரியம், தேவன் உண்மை உள்ளவர் என்பதில் உறுதி. தேவன் உண்மை உள்ளவர் என்பதில் உறுதி. அது உறுதியா தேவன் உண்மை உள்ளவரை போய் சொல்லுவாங்க. எதோ உண்மையாக சொல்றீங்க. வாசிமா 2 தெசலோனிக்கேயர் 3:3. 2 தெசலோனிக்கேயர் 3:3. ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் தீங்கு செய்தார், அவர் உண்மை உள்ளவர். கர்த்தரோ இங்க பாருங்க, பைபிளை ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்கணும். கர்த்தர் உண்மை உள்ளவர் இல்ல, கர்த்தரோ உங்க மாமாவோ கைவிட்டாரு, உங்க மச்சனோ கைவிட்டாரு, உங்க ஆத்தாரோ கைவிட்டாரு, உங்க சித்தப்பாவோ கைவிட்டாரு, உங்க பாஸ்டர் கைவிட்டாரு. அது கிடையாது, இது எப்படி கேட்டு. ஆனா கர்த்தரோ உண்மை உள்ளவர். நானோ அப்படி தாவி சொல்லுவான், அதான் ரட்சிக்கப்பட்டவர்.
அதே மாதிரிதான் இந்த உலகம் எப்படியோ, ஆனா நான் கூப்பிடுற அப்பா என்னை கைவிடாத உண்மை உள்ளவர். கர்த்தரோ, நல்ல சத்தமா சொல்ல, கர்த்தரோ, கர்த்தர் இல்ல, கர்த்தரோ உண்மை உள்ளவர். எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள்லாம் வருது, நெருக்கலாம் வருது. அதுல உங்களை என்ன செய்யறாரு, என்ன பண்றாரு? உங்க ஆட்டுன மாதிரி அலக்கழிச்ச மாதிரி இருக்கு, உங்களை சிறப்படுத்துறாரு இருக்காரு. ஆமையை சொல்லுங்க. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க சிறப்படுத்துறாரு? இப்போ நீங்க திண்டு வேலையை செய்யலாம். பாஸ்டர்னால சொல்றேன், பயப்படிங்க திண்டு வேலையே செய்யல அப்படின்னா என் கையெல்லாம் எப்படி கையிலாம் சொல்றது போதுமா? சின்ன எக்ஸசைஸ் வேலை இருக்குங்க, வீட்டும் வேலை செஞ்சாதான் கை பெறலாம். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கீங்க, கையில என்ன பசங்க பாட்டுல பொம்முன்னு மண்டையும் படிக்கல, புக் வாசிக்கல, மனப்பாடம் செய்யல அப்படின்னா மடிங்கி ஒரு பல நீங்க மறக்கவே பல ஒரு கத்தி, அது சிறப்பான பயன்படுத்தவே இல்லை, துரு பிடிச்சிருக்கு. அந்த கத்தியை சும்மா வச்சாலும் இப்படி வெட்டிட்டு போய் கட்டிங்களை பயன்படுத்து பயங்கரமா சொன்னாங்க. ஃபுல்லா இருக்கும், தப்பித்தவரை காலையில வந்து விரல் துண்டணும் அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதை பயன்படுத்தாம வச்சோன்னா என்ன திரும்ப அதை போட்டு உங்களுக்கு சின்ன கை வெட்டினா கூட ராவணமும் ராவணம் மாதிரி வலிக்கு. அப்போ அந்த மாதிரிதான் அவங்களை சிறப்படுத்தலாம். பிரச்சனைகளும் போராட்டங்களும் வர என்ன சொல்லுங்க. இப்போ 2 கிலோ வெயிட்டே தூக்கி பழக்கமே இல்லாத ஆள் டப்பு 20 கிலோ தூக்கி சொல்லணும். அவர் அந்த ஒரு படிக்கிட்டு. அப்போ ஆண்டவர் சில நேரம் போராட்டங்கள் சந்திக்க நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு ஆளை பார்க்கணும் கூட பயப்படும். இப்போ நம்மளுக்கு 33 லட்சம் கரெக்ட் சார் வாங்க, ஆர்டிஓ வாங்க, ஆரை வாங்க, இவனை பார்க்கறதுக்கே அழுவேன். அதான் நமக்கு ஆளாக குடல்லாம் கிளம்பு. யாரும் சின்ன சுடு தர தாங்க மாட்டேன். இன்னைக்கு ஊழியத்துல வந்து ஏச பார்க்கணும். இப்ப என்ன வாங்கடா வாடா போட்டு போகடா அப்படின்னு சீயமாயிட்டாங்க. அப்ப சந்திக்கதான் தைரியம் வருது. அவர் உண்மை உள்ளவர், உங்களை சிறப்படுத்துகிறார். ராமன் சொல்லுங்க, சிறப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி முடியாது. நல்ல பிரச்சனை கண்டு சோதராகி கர்த்தர் உண்மை உள்ளவர். எல்லாம் சொல்லுவோம், நல்ல உண்மையா உண்மையுள்ளது சொல்லுவோம். உண்மையா உண்மையுள்ளது அப்படின்னு சொல்லி இயேசு உண்மை உள்ளவர். உண்மையா இங்கே சொல்லுவோம். நல்ல சத்தமா சொல்லும்போது அவ்வளவு குட்டி சத்தம் போய் பிசாசு எங்கேயா உங்க பக்கத்துல வந்து ஓடட்டும். இயேசு உண்மை உள்ளவர். ஆமென். யாராவது ஆண்டவர், நான் எத்தனையோ நேரம் ஆண்டவர் உண்மையா இருக்கேன். ஆனா இயேசு உண்மையாக ஒரு நேரம் தீர்ச்சி. அல்லேலூயா. லேண்டே இல்லைன்னு சொல்லும்போது கூட ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் கையில ஒண்ணும் இல்லை, ஒரு இல்லை, சுத்தி எல்லாம் திடீர்னு சம்பவம் சில எல்லாம் கையில இல்லை, ஆனா பேக்ல இருக்கு. இந்த கையில எல்லாம் இருக்கு, ஆனா கையில செல்லுக்கு இல்லை அப்படின்னு ஆண்டவரே. ஆனா கார் தான் விவசாயம் கொடுக்கணும், எல்லா இடத்துக்கும் கார் தான் கொடுக்கணும். நல்ல கார் நமக்கு எத்தனை பேர் ஆட்கள் வச்சிருக்காரு. கார்லயே இருக்கணும். நான் முதல்ல நினைச்சேன், இதுக்கு ஆண்டவர் கார்ல கொண்டு போறீங்க உங்களுக்கு தோத்தரையான்னு. அடுத்து முடிஞ்சவங்க சொல்லுவேன், என்ன சாப்பிடலாம்னு மனசு 4 பேர் பிரியாணி சாப்பிடுங்க, நீங்கள் கஞ்சி பிரியாணி சாப்பிடுங்க. அவர் சொல்லிட்டு பாஸ்டர் பிரியாணி பாஸ்டர் முடியாமையா இருக்காரு. அங்க போய் பிரியாணி வெளுத்து 1.5 பிரியாணி ஆயிடுச்சு எல்லாம் ஓடா. நம்ம ஆண்டவர் உண்மை. நான் வித்தத்தை கற்றுக்கொண்டெல்லாம் அந்த போதெல்லாம் நம்ம ஆண்டவர் உண்மை. நாமளும் உண்மை இல்லாம இருக்கோம், அவர் உண்மையிலவராக. ஒரு நாள் யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு தீங்கு செஞ்சுட்டார் கைவிட்டார்? கிடையவே கிடையாது சார். உண்மையா
அவர் சொன்னது ஒரு காலமும் மாற்ற மாட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. வச்சு செஞ்சிருவார் சார். நீ வார்த்தையிலே இருந்தீங்க. எனக்கு பையன்களுக்கு படிக்கிட்டு பொழுது நான் 10ஆம் கிளாஸ் ஒர்க் ஷாப் மெக்கானிக் 10 வருஷம் 10ஆம் கிளாஸ் 90ல முடிச்சுட்டு 10 வருஷம் மெக்கானிக்கா ஒர்க் ஷாப்ல வேலை பார்த்துட்டு ஏசி வச்சுட்டு பைபிள் செஞ்சுட்டேன். 10ஆம் கிளாஸ் பைபிள் அந்த பைபிள் வச்சு இங்கிலீஷ் பைபிள் வச்சு எல்லாம் பாஸ்டர் இவாஞ்சலிஸ்ட் அப்போஸ்தலரோட பைபிள் படிக்கலாம். எல்லாம் ஸ்பெக்ட் ஸ்கேம்னு பேசிட்டான். எல்லாரோட அது எல்லா மொழியிலும் இருக்கா. ஹரியானா டெல்லியில இருக்கு எல்லாம். அதில் ஒவ்வொரு நாள் தமிழ்காரன் இங்கிலீஷ் பேசுறான். கொஞ்சமாவது ஏதோ தெரியுது. அதனால கடைசியில் நான் முடிவு எடுத்தோம். ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள எல்லாரும் செஞ்சா நானும் தெரியும். எல்லாரும் ஒரு மாதிரி நானும் ஒரு மாதிரி என்ன நடக்குது தெரியாது. இதான் நம்ம நிலவரம். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு முதல் ஒரு பாட்டு படம் அதுதான் எங்கோ எனக்குள்ள செய்யும். Standing on the promise of God, standing on the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் நாங்கள் நிற்கிறோம் பாடுவாங்க. எனக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு மாதிரி வரும். பாடம் நாங்கள் ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிஸ். என்ன நடந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வார்த்தை பிடிச்சிருந்தேன். எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தேவ பலனும் தேவ ஞானமா இருக்காங்க. கடைசியா 3 ஃபர்ஸ்ட் சொல்றது பெஸ்ட் சொல்றது. அல்லேலூயா. அல்ல கர்த்தருடைய வார்த்தை நிற்கும். உண்மை உள்ளவர். எல்லாம் சொல்ல உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். 4ஆவதா உன்னதமான ஒரு உறவில் இளைப்பார். எல்லாம் சொல்லுங்க ரெஸ்ட். எல்லாம் சொல்லுங்க இளைப்பாறு. தேவனோடு உறவுல இருந்தாதான் இளைப்பாற முடியும். வாசிங்க சங்கீதம் 91:1. சங்கீதம் 91:1 வாசிங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் நிலவில். இப்போ இது ஒரு காட்டுல இந்த நேரத்துல பாவம் பச்சைமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி சர்ச்சைக்கு நடந்து வர எப்படி இருப்பீங்க? என்ன வெயில் வந்து நிலத்துல தானே எப்படி இருக்கு. அது ஒரு வேப்பமரத்தை அடிக்கடி நிற்கிறது. அல்ல ஒரு ஏசி போட்டு எப்படி இழைப்பாடு இருக்கும் இருக்குமா இருக்காது. அதேதான் இந்த உலகத்துல கொரோனா வைரஸ் லேண்ட் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்னு சவால் சோதனைகள் ஏகப்பட்டது சுற்றி சூழல் நெருங்கினாங்க. நீங்க உன்னதமானவர். அவர் பேர் உன்னதமானவர். இங்கிலீஷ்லயும் போடுறது மோஸ்ட் ஹை காட். யார் உன்னதமானவர்னா தமிழ்ல உங்களுக்கு நிறைய வேலையும் தெரிய மாட்டாங்க. உன்னதமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உன்னதமானவர் எந்த அளவுக்கு ஒரு புரியுது இல்லை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹை காட். Place of the most high. Most high. ஆனா நமக்குள்ள ஜீவனுள்ள தேவன் இருக்கார். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கு. நீங்க அவருக்குள்ள மட்டும் உறவா இருக்கீங்க, உறவாயிட்டீங்க. அவர் மறைவுல நிழலுக்குள்ள சொல்றாங்க. சுத்தி சூழ என்ன நடந்தா கூட நீங்க தேவனோடு கூட உறவுல மட்டும் இருக்கீங்கன்னா நீங்க அப்படி யோசிக்கலாம். பாருங்க, நாளைக்கு காலையில் போகணும். எஸ்பி தேண்டு இன்னைக்கு என்ன டைப் பேசிருக்கேன் முகத்தை பார்க்கல ஏதாவது தோணுதா? ஒரே ரகசியம் உன்னதமான அவரோட உறவுல இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள நிலைப்பாக அவர்கள் அவரை நோக்கி பார்த்து முகம் இல்லைன்னு பிரகாசம் பண்ணுங்க. நீங்க இயேசு கூட உறவா இருந்தா நீங்க பிரைட்டா தான் இருப்பீங்க. சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தா கூட ஒண்ணுன்னா இருப்பீங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஆமென் சொல்லுங்க. நீங்க தேவனோடு நல்ல உறவா இருந்தா சூரியனை பார்க்கிற சந்திரனுக்கு எந்த சக்தியும் கிடையாது. சூரியனே பார்த்துட்டு இருக்கனால நைட்டு முழு உலகத்துக்கு வெளிச்சம். ஆமென். அதே போல உதய சூரியன்ல நீதி சூரியனா இயேசுவை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்கன்னா இந்த பூமியில இல்லாத சூழ்நிலையில உங்க சந்திரனா பிரகாசிக்க வைப்பாரு. அல்லேலூயா.
அவரோட உறவுல இருக்கீங்கன்னா சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாங்க அப்படிங்கிற போடு. நல்ல தூக்கம் வரும், நல்ல சாப்பிட்டு நிம்மதி இருக்கு. ஆனா அவர் கூட நல்ல உறவு இல்லைன்னு வைங்களேன், முடிஞ்சது. எல்லாமே தப்பு. அப்போ சோதனையை சாதனையாக்க, சவால்களை சாதகமாக்கி கொள்ள உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மனப்பான்மை தேவ உறவு. ஆமா, உன்னதமான உறவுக்கு அவங்களுக்குள்ள என்ன வந்துடும்? ரெஸ்ட் இல்லாதவங்க சிலர்லாம் பாருங்க, நம்ம ஆளுக்கு தப்பு சொன்னா வச்சா குடுமி அடிச்சா மட்டும் அடிச்சு ரெஸ்ட் இலைப்பார் அப்படின்னு ஒண்ணு வேலைக்கு. என்ன பிரதர் எங்க இருக்கியே? 10 மணிக்கு போன் பண்ணா வீட்டுல இருக்கேன். கம்பெனின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க, நீங்க தான் இந்த வாரம் ரெஸ்ட்னு சொன்னீங்க. அதனால நான் ரெஸ்ட்ல இருக்கேன். மண் அள்ளி ஒண்ணு கட்டி நாங்கள் ரெஸ்ட் உள்ள இங்க ரெஸ்ட், இங்க ரெஸ்ட் சொல்லிட்டு இவன் வெளியில வேலைக்கு போகாம ரெஸ்ட் சொல்லிட்டு வீட்டுல படுத்துட்டு இருந்துட்டு, சரீரத்துல வேலைக்கு போகாம ரெஸ்ட்ல இருந்துட்டு உள்ளதுக்குள்ள கண்ணை நடக்கத்துல ஏறி விடலாம், எந்த ஏடிஎம் மிஷினை உடைக்கலாம். இது இது ஒரே கிளைப்புறமா இருக்கும் பாருங்க. கடலை பிடிச்சாங்க. ஆண்டவர் சொல்ற ரெஸ்ட் உள்ள, உள்ளே. ஆமா, வெளியில செய்ய வேண்டிய சில பாருங்க, வெளியில வேலை செய்யறோம் நீசருக்கு முன்னால் வைக்காம ராஜாவுக்கு முன்னால் அந்த உள்ள ரெஸ்ட் வெளியில செய்ய வேண்டிய. சில தண்ணி குத்து இருந்தாலே பயமா இருக்கும், வந்து 2 மணி கொட்டி போட்டுருவோம். ஏன்னா உள்ளுக்குள்ள விசுவாசிக்கிறோம் பதறான். ஆமென் சொல்லுங்க. நல்ல நீ அப்பா கூட உறவா இருந்தா என்ன கேட்டா கூட துர்ச்சியை கேட்கிறதால் அவன் இருதயம் பதறாத, கர்த்தரை நம்பி திடமா இருக்கும். அல்லேலூயா. தேவ உறவு இல்லைன்னா, தேவ உறவு இல்லைன்னா இந்த எளியா நீங்க சேர்க்கிறதா இருக்கு. ஆனா தேவ உறவுல இருக்கணும். பக்கத்துல புளிப்பா புளிதான் ஆனா நல்ல ஆண்டவரோட உறவுனா உங்களை எலி கூட விரட்டி விட்டு கிடைக்கும். என்ன எலி இந்த வரைக்கும் நீங்க ஆண்டவரோட உறவா இருந்தா சிங்கமே வந்தா கூட சிங்கம் தானா தானியலுக்கு தேவன் வாயை கட்டுவாரான்னு வாழ்க்கை அனுபவிச்சு ஆண்டவர் நல்லது. அல்லேலூயா. எலிக்கு சொன்னாலும் ஆண்டவர் நல்லது. நான் அங்கே சொல்லியிருக்கேன், நான் சொல்ல நினைக்கிறேன். முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு காட்டுக்குள்ள புளிக்கும் சொல்லல, ஆனால் ஒரு காட்டுக்குள்ள புளிக்கும் கல்யாணம் பண்ணிச்சான். யாருக்காருக்கு கல்யாணம் பண்ணோம். புளிலாம் அப்ப புளிகள் எல்லாம் பாச்சி சொல்றாங்க, சாப்பாடுலாம் இருந்து எல்லா புளியும் பாச்சியில தண்ணியில ஒரே டான்ஸ். புளியெல்லாம் பயங்கர டான்ஸ் காட்டுறாங்க. புளியெல்லாம் ஆடிட்டு எல்லா புளியும் ஆடுது. அதுல பார்த்தா புளிகள் ஆடிட்டு மத்தியில் ஒரு எலியா ஆடிட்டு, ஒரு எலிய டான்ஸ் ஆடிட்டு. இதுல அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு இடம் புளிக்கு புளி கல்யாணம் இல்லை எலிக்கு வேற, இருபடிக்கிறது ஈக்கு என்ன வேற அப்படின்ட்டு இந்த புளியாத இந்த இலை ரத்தம் பாயிர புளிக்கு அடைக்கொள்ளவே முடியல. நாங்க புளி கல்யாணம் புளிகள்லாம் நாங்க ஆடிட்டு, நீ என்ன எலி உள்ள மத்தியில் ஆடிட்டு கேட்டு அந்த எலியை போய் பிடிச்சி விட்டுக்கிட்டு, ஏன்னா நாங்கள் புலிகள் கல்யாணம் எலிகள் கல்யாணம் இல்லை, இது உனக்கு என்னடா வேலை நடத்தினேன். அந்த எலி சொல்லிட்டேன், தம்பி நான் முன்னாள் கல்யாணம் புதுசு எல்லாத்தையும் அடைக்கு வாசி, நானும் ஒரு இடத்துல புலிதானா கல்யாணம் முடிஞ்சு இல்லையா? அல்லேலூயா. ஆமா, நான் அடிக்கடி நீராவது நல்ல கஷ்டம் குசுமா பாவம் தம்பி புலியா இருக்கானே நினைச்சு எலியாரும் வாங்கிடுச்சு. எல்லாம் கல்யாணம் பண்ற வேலை தான். ஆண்டவர் நல்லது. ஒரு ஆமா, ஆண்டவர் நல்லது. அதை நீங்க தேவனோட இருந்தா புளிய கூட எலி மாதிரி பார்த்துட்டு போயிருக்கீங்க. நீங்க தேவ உறவுல இல்லைன்னா எலி கூட உங்களுக்கு புளி மாதிரி தெரியும், டவுசர்லாம் உருவ மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அதனால திரும்பவும் சொல்றேன், நல்ல தேவ உறவு. அல்லேலூயா. அங்கதான் உங்களுக்கு இணைப்பார். அவர் சமூகத்துல நித்திய பேரின்பம் ஆனந்தம்
பரிபூர்ணம் ஆசீர்வாதம் இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து 5வது சொன்னார், பயத்தில் அல்ல பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும். யாரோட நடத்தணும்? இப்போ ஒரு வீட்டுல குடியிருக்கீங்க, அந்த வீட்டுல சொல்றாங்க முன்னால ஒரே பிரச்சனைக்கான வீட்டுல இருக்கு, வீட்டுல வந்தோம்னா அப்படி ஆயிட்டு அப்படி அவன் எந்த தேவை சொல்லாம நீங்க கண் வச்சுக்கிறீங்களே இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியாவே இல்லைக்கா அப்படின்னு யார்கிட்ட சொல்லி பாருங்க. இந்த வீட்டுல நல்லவே இல்லைக்கா அவர்கிட்ட ஆம்னு இந்த நான் மூக்கு வரையுது. ஆமா முன்னாள் அக்கா சொன்னாங்க. அதுக்கு இன்னொரு அக்கா வருவான், அவர் சொல்லுவான் நீ மூக்கா வரைஞ்சிருக்க நான் மண்டையும் வரைஞ்சிருக்கேன் குடிமை இறங்கி சிதறந்து. அவர் சொல்லுவான் இந்த வீட்டில் முன்னால் ஒரு பாலி கூட செஞ்சுருக்கீங்க மூஞ்சி நேரம் எல்லா குடல் வரைக்கும் ஆடும் எல்லாரும் என்ன அச்சா உச்சம். நீங்க பயத்தினால அந்த வீட்டை காலி பண்ணக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் ஆமென் சொல்லுங்க. பயத்தால் நடத்தப்படாமல் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும். இப்போ கொரோனா வைரஸ் டிவி கொரோனா எல்லாம் பரம்பரம் எல்லாரும் அதுக்கு என்ன மாப்போம் முகக்கவசம் மாஸ்க். ஆமா மாஸ்க் முகக்கவசம். இப்போ எல்லாரும் நீங்க நைட்ல மாறாங்க சொல்லிருக்கு டிவி பேப்பர்ல நியூஸ் ஒழுங்கா படிச்சீங்கன்னா பப்ளிக்கா 2-3 பேருக்கு மேல ஆட்கள் கூடாதீங்க, அப்படி கூடிலாம் போனா மாஸ்க் போட்டுடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அப்ப நீ எல்லாரும் நைட்ல மாறானிக்கு பாஸ்டரும் மாஸ்க் போட நிற்காரு, நீங்களும் மாஸ்க் போட்டு எல்லாரும் பயத்தினால மாஸ்க் போடக்கூடாது. ஆனா நீங்க கிளம்பி போறீங்க பரிசுன்னு சொல்றாரு போட்டு அப்படின்னு சொன்னா பயத்தினால போட்டீங்கன்னா நான் அன்னைக்கு சொல்லுவேன் நீங்க பயந்து நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன். ஒருத்தன் டிவி நியூஸ் எல்லாத்துலயுமே சொல்றாங்க என்ன சொல்றாங்க போன அடிக்கடி நிமிடத்துக்கு நிமிடம் தேவையான நேரத்துக்கு நேரம் தேவையான நிமிடத்துக்கு நிமிடம் உங்கள் கைகளை கழுவி கொண்டது அப்படின்னு ஒருத்தன் இதை கேட்டுட்டு பயத்துல கையை கழுவி எலும்பு கொடுக்கணும் என்ன நேரத்துக்கு நேரம் கைகளுடன் பயந்து செய்யக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லி ஆமென் சொல்லுங்க. இங்க போகாத இதை செய்யாத யார் சொல்லி செய்யணும்? நான் அதை சொல்லுவேன் பயத்தில் நீ செய்யக்கூடாது. இந்த குறிகால் போட்டுதான் குறிகால் அவன் எவனாவது மாஸ்க் போட்டுட்டானா நான் நினைப்பேன் அந்த குட்டி பிள்ளைங்க இல்லை சிலர்லாம் சில வீட்டில் சில குட்டி பிள்ளை சின்ன பிள்ளை பண்ணோம் தொட்டுவாங்க சிஸ்டர் கிருமி தொத்து வந்துடும் தொட்டுவாங்க அப்படி ஆனா அந்த பிள்ளை பிறந்த உடனே சாக்லேட்லாம் ஊற்றி போட்டுருவாங்க. அது ஒன்று தெரிஞ்சு டவுசர் கிடையாது ஒன்றும் கிடையாது பட்டைக்கான சும்மா புண்ணு அதுகள் ஆஸ்பத்திரியே நாங்கள் பார்த்ததில்லை. நல்ல ஸ்ட்ராங்கா நம்ம கொத்திச்சு பார்ப்போம் நம்ம சாப்பிட்டு வாரத்துக்கு 7 தடவை ஆஸ்பத்திரிக்கு போவோம். அது எனக்கு ஏதாவது வருதா? நீங்க பயந்து வாழ்ந்தா ஊர்ல இருக்க கொரோனா இல்லை, கொரோனா அடுத்து மரணா கரணா பரணா தரணா எல்லாம் வரும். ஆனா பரிசுத்தாவியானவர் சொல்லி செஞ்சீங்கன்னா எல்லாம் ஓடி ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க நடத்தப்படுறது இன்னைக்கு நீங்க போறீங்க சர்ச்சைக்கு வந்துட்டீங்க வெரி குட். ஆனா பரிசுத்தாவியானவர் சொல்றாரு நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன் ரேஷன்ல 1000 ரூபாய் கொடுக்குறாங்க சித்திரை திருநாளை முன்னிட்டு அப்படின்னு வரும்போது அப்போ பரிசுத்தாவியானவர் ஒரு மாசம் வாங்கி போடலாமா போடலாம். பயத்துல செய்யக்கூடாது எதையுமே பரிசுத்த ஆவியானவர் சொல்லி எல்லாரும் விளங்குது. ஆமென். நான் பிரசங்கம்ல வசனத்தை வாசிக்கும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11 இருந்து 12 வரைக்கும் நீங்க நல்லா கவனிக்கணும். ரோமர் 8 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன ஆவியானவர் சொல்லு பாப்போம். ஆமா அவர் யார்? என்ன ஆவி? இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார்.
உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யார் சொல்லுவோம்? இயேசு உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. இது மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஸ்தோத்திரம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆமென். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுற அவர்கள் தேவனுடைய பெரிய பகுதி வீட்டுல போய் வாசிங்க. நான் குறிச்சுக்கேன். அப்போ அதுங்க இல்ல நான் சொல்றேன். இப்போ எல்லாம் சொல்றது குழந்தை, பிள்ளை, புத்திர. குழந்தையும் குழந்தைதான், பிள்ளை நமக்கு தான், பிள்ளையும் பிள்ளை தான், புத்திரன். இப்போ கார் சாவியில செல்போனை கேட்குது, குழந்தை கேட்குது, கொடுப்பீங்களா? அது என்ன பண்ணும்? கீழே போட்டு 1000 தூக்கி பொண்ணு போட்டுரும் அடிச்சிடும். பிள்ளை கேட்டா அதை இப்ப நீங்களாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லு. நான் விளையாட்டு பொருட்காரனா கொடுக்க மாட்டோம். காய்ச்சல் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேங்க. ஆனா புத்திரனுக்கு எல்லாமே வளர்ச்சி. நீங்க தேவ ஆவியினால் நடத்தப்பட்டீங்களானா உங்களுக்கு நன்மை. வியாதிய தலைமை பிரச்சனை உங்களுக்கு மேற்கொள்ளுதே. நீங்க மாம்சத்துல எனக்கு கரெக்ட் தெரியும், அவர் தெரியும், எல்லாம் தோற்று. அவர்களோ குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டினார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட அவர் நாமத்தை குறித்து அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போ நம்ம எதை செய்தாலும் ஆவியானவர் சொல்லிச்சு. ஆமென் சொல்லுவோம். மனசு மாம்சம் கூட்ட கழித்து போட்டு தேவனுடைய புரியுதா? காற்றில் போட்டு செய்யக்கூடாது. ஆவியானவர் சொல்லிட்டா 7000 ரூபாய் என் தங்கச்சி பெரிய பிள்ளை கக்கூஸ் கட்டுன்னு 7000 சொல்லிட்டு உண்மையா போனது. ஆனா வசனம் வந்துச்சு, அவன் கையில ஒன்றும் இல்லாத இருந்தும் ஒண்ணு இல்லாமல் எத்தனை சிங்கம் வருது, தன் கையில் ஒன்றும் இல்லாத இருந்தும் பரிசுத்த ஆவியானவர் மேல பலமா இறங்கினால ஒரு ஆட்டுக்குட்டியை போல அந்த சிங்கத்தை கிழித்து போட்டாங்க. இந்த ஒன்றை பிடிச்சி 1.25 2003 2003 1.25 லட்சம் பிரம்மாண்டமாக வீடு. அப்பவே ஒன் பேட் இருக்கு. அதனால ஆவியான சுற்றுப்படி நடக்கணும் தவிர பயத்தில் செய்யக்கூடாது. ஜெயிக்கலாம் சாதனை. ஆறாவதா பிரச்சனை மீது அல்ல, பிரதான ஆசாரியர் இயேசு மீது கண்களை வைங்க. உங்க கவனம் நோக்கம்னா யார் மேல இருக்குன்னு சொல்லுவோம்? யார் மேல இருக்கும்? ஆனா நீங்க அப்படி இருக்க முடியாத அளவுக்கு பாருங்க. செல்போன் எடுத்தா கொரோனா, சோசியல் மீடியா எடுத்தா கொரோனா, டிவி ஆன் பண்ணா கொரோனா, நியூஸ் பேப்பரை வாங்கினா கொரோனா, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு பேசினா கொரோனா, பிரதமர் பேசினா கொரோனா, எடப்பாடி பேசினா கொரோனா, எங்கும் கொரோனா அப்படின்ட்டு நீங்களும் கொரோனாவே பார்த்துன்னா மரணமா தான் இருப்பீங்க. நீங்க யாரெல்லாம் பார்க்கணும் சொல்லுங்க? யார பார்க்கணும்? வாசிங்க எபிரேயர் 3:1 வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்க நானும் நம்மள ஆண்டவர் ஆட்சிக்க எத்தனை நாமே சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? பரம அழைப்பு, பெரிய நோக்குற அழைப்பு, பங்குள்ள என்ன சகோதரர்கள்? பண்டார சகோதரர்களே இல்ல, பாவிகளே இல்ல, என்ன சகோதரர்கள்? நல்ல சத்தமா சொல்லுங்க, என்ன சகோதரர்கள்? பாருங்க, நம்மள ஆண்டவர் எப்படி பார்க்கறோம் அப்படி நீங்க பார்க்கணும். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யாரை கவனிச்சு பாருங்கன்னு சொல்லுது? வெறும் கிறிஸ்து இயேசுல, வெறும் இயேசுல இந்த ஒண்ணை மட்டும் நம்ம எடுத்தோம்னா நீ முழுவதும் பேசலாம். வெறும் ஆசாரியர் இல்ல, பிரதான ஆசாரியர் அப்படின்னா வருஷத்துல ஒரு தடவை தான் மகா பரிசுத்தத்துல என்றாமா. அதுவும் அவன் பாவத்துக்கு கிளீன் பண்ணி ஊர் பாவத்துக்கு கிளீன் பண்ணி உள்ள போவான். நமக்கு இருக்க ஒரு பிரதான ஆசிரியர் இயேசு யாருன்னா, தன்னையே ஒரே தரமா பலி கொடுத்து தன் ரத்தத்தை எடுத்துட்டு பிதாட்ட போய் நமக்காக இரவு பகலும் பரிந்து பேசிட்டு இருக்கிற
தைரியமாக கிட்டி சேர்க்கணும். எப்படி கிட்டி சேர்க்கணும்? ஏற்ற சமயத்தில், ரைட் டைம், ரைட் பிளேஸ், சரியான நிலையை பெற்றுக்கொள்றதுக்கு தேவனிடத்தில் எப்படி சேர்க்கணும்? சொல்லுங்க. ஆமா, அந்த இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. இப்ப கவனித்து பாருங்க. இப்ப நீங்க ஒரு நோட்டீஸ் பாக்கீங்க, வால் போஸ்ட் பாக்கீங்க, இந்த தியேட்டர் திரும்ப என்ன போடுறாங்க அப்படின்னு கவனித்து பாருங்க. என்ன பண்றீங்க? ரொம்ப ஸ்டடி பண்றீங்க, கவனிச்சு பாருங்க. இப்போ நீங்க சும்மா பார்க்கறதுக்கும் உன்னை உற்று நோக்குறது என்ன செய்றீங்க? அதுல இருந்து உன்னை கற்றுக்கொள்றீங்க, உள்ள விடுறீங்க. ஆமென் சொல்றீங்க. எத்தனை விளங்குது? ஹல்லேலூயா. அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கலாம்? சும்மா சாதாரணமா பார்க்கறது, கவனித்து பாருங்க. எப்படி பாருங்க? அவருக்கு உற்று நோக்குங்க, அவரே வருது. அப்போ கொரோனாவையும் பிரச்சனையும், லேண்டு பிளாண்டு பிரச்சனை, போராட்டம், கடன் பிரச்சனை, அந்த துன்பம் இந்த துன்பம், வியாதி, அது இதுன்னு எதையா பார்த்துருக்கோம்னா யாரையே பார்க்கணும்? யாரையே பார்க்கணும்? பாஸ்டர், கொரோனாவை பார்க்க முடியுது, நிறைய சுற்றி டிவிலாம் இருக்கு. நாங்கள் எங்கே இயேசுவை பார்க்கணும்? இயேசு எங்கதான் இருக்காரு சொல்லுங்க. எங்க இருக்காரு? அதை பாருங்க. பாஸ்டர், இயேசு எனக்குள்ள இருக்காரு எப்படி பாஸ்டர் பார்க்க? ஒருத்தர் சொல்றீங்க, நீங்க தான் என்ன ஓடி வந்து பிரணித்த ஆசிரியர் பாஸ்டர், நீங்க நல்லா தான் இருந்தீங்க, இந்த செயலை யாரோ வந்து ஒரு மையர் ஆகிட்டாங்க பாஸ்டர் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நான் போயிட்டு அப்படியாமா அப்படின்ட்டு எங்க போய் பார்ப்பேன்? ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணாடியில பார்ப்பேன். எங்களை பார்ப்பேன். அப்போ உங்களுக்கு சொல்றேன், இயேசுவை பாருங்கன்னு. உங்களுக்குள்ளதான் இயேசு இருக்காரு. இயேசுவை பாருங்கன்னா நீங்களும் ஒரு கண்ணாடி பார்க்கணும். அந்த கண்ணாடி தெரியுமா? அப்படி நித்தமும் நீங்க பார்க்க வேண்டிய கண்ணாடி என்ன கண்ணாடி தான்? இத பாத்தீங்கன்னா நீ நித்தமும் இயேசுவை பாருங்க. இத பார்க்க பார்க்க இயேசுவை பார்க்க பார்க்க இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. இத உற்று கவனிக்க 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 பார்க்க பார்க்க நீங்க உங்க மனதில் புதிதாகி மறுரூபமாகி இயேசுவை போலவே மாறுவீர்கள். அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லல. இதை உற்று கவனிக்க 2 கொரிந்தியர் 3 கடைசி சொல்லி இதை ஒரு மனிதன் எவ்வளவு உற்று நோக்குறானோ, கவனிக்கிறானோ, பார்க்கிறானோ, இயேசு பார்க்கிறான். பார்க்க 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 அவருடைய சாயல் நான் யார்? கிறிஸ்துவ நான் யார்? என்னால் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவ என்னை எப்படிலாம் ஆசிரிச்சிருக்காரு. இதை உற்று நோக்க கவனிக்க கவனிக்க வாழ்க்கையின் தரமே மாறும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தூங்குறவங்க எழுப்பிட்டு பாப்போம் ஒரு அல்லேலூயா. இருக்கிற 50 பேர்ல 2 பேர் தூக்கம். அல்லேலூயா. இதே உற்று நோக்குங்க. இப்போ வக்கீல் சொல்றாரு, நீங்க பத்திரத்தை நல்லா பார்க்கணும் சார். அதுக்குதான் சார் ஒன்னே வச்சிருக்க வைக்கணும். நான் சொல்றேன், நான் போய் படிச்சுப்போம். இன்னும் ஏன் பத்திரத்தையும் நான் ஒழுங்கா உண்மையா படிச்சது கத்துச்சாச்சு. ஆனா இப்ப சில இப்போ உட்கார்ந்து நாம தாய் பத்திரம், தாய்ப்பால் பத்திரம், அம்மா பத்திரம், மூல பத்திரம், அந்த பத்திரம் இந்த பத்திரம் எல்லா பத்திரம் தான் பார்த்தா நமக்கு ஒரு அண்டாவே ஃபுல்லா இதாயிடும். இது அவ்வளோத்தையும் நான் உட்கார்ந்து படிச்சோம்னா இன்னைக்கு 6000 எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சிங்கம்டா அப்படி மாதிரி பேயும் பிரசங்கம் தான். நான் அந்த பத்திரத்தை பார்க்கல, இந்த பத்திரத்தை பார்க்க முடியும் அழைக்கப்பட்டிருக்கேன். ஏற்பாடு நியூ டெஸ்டமென்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? பழைய உயிர் புதிய உயிர். இத பார்க்க பார்க்க பிரகாசம். அதை பார்த்தா மண்டைக்கு பிடிக்கும். உண்மையில பல பார்த்திருந்தா ஆமா கரெக்ட் தான், பத்திரத்தின் படி பார்த்தா இல்ல, ஆனா இதன்படி பார்த்தா பூமி அது நிறையும் கர்த்தருடையதா, மூல பத்திரமே அப்பா பத்திரடா, லேண்டே எனக்குள்ளது. அல்லேலூயா. அப்போ அதை ஸ்டடி பண்ணிட்டு இருந்தா கதை முடிஞ்சு. எதுதான் ஸ்டடி பண்ணணும்? அப்ப யாரையே நோக்கி பாருங்க. சிலருக்குலாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். காய்ச்சல் அப்படின்னு இந்த மாத்திரம் அந்த மாத்திரம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு
எனக்கும் ஒரு மாத்திரை பேர் தெரியாது உனக்காக ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இதை பத்தி தெரியும். நல்லா வச்சுக்க. அதை விட்டு சிலர்லாம் தலைவலி அப்படின்ட்டா அதை நீங்க சோரி டவுன் வாங்கி போடணும், டூரி டவுன் மிக்ஸ் பண்ணி ஒண்ணுமே தெரியாது. இதை தெரிஞ்ச நான் என்ன டாக்டர் ஆஸ்பத்திரி இதை தெரிஞ்ச நிறைய பேர் வாழ வைக்கணும். அல்லேலூயா. அதனால நீங்க பார்க்க வேண்டியது பிரச்சனை இல்லை. இப்ப சிலர்லாம் இப்ப உங்கள்கிட்ட பேப்பர் கொடுத்து அவங்களுக்கு பிரம்மணம் டிவி போட்டு பொண்ணு எடுத்துருக்காங்க. கொரோனா வைரஸ் பத்தி ஒரு பக்கத்துக்கு கட்டுறதுன்னா பிளஸ் வீசி கொரோனா என்பது சீனாவில் உற்பத்தி ஆயிடுச்சு. எல்லாமே சீனா தான் உற்பத்தி ஆகும்னு சொன்னாரு. மரணமும் சீனாவில் தான் உற்பத்தி ஆயிடுச்சா அப்படின்னு கட்டுற வீசி பிளஸ். ஆனா எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியாது, இதை பத்தி நிறைய தெரியும். அப்ப எதை நோக்கி பார்க்கணும்? நீங்க சாதனை படித்து நீங்க கொரோனாவையும் பிரச்சனையும் பார்த்துட்டுனா ஒண்ணுங்க எதுதான் பார்க்குறீங்கட்டா அவரே என் கணவர் அப்படின்னு அவர் ரொம்ப அன்பு செய்யணும். கண்ணோக்க பார்க்கறது நல்ல நேசிக்கணும், நல்ல மனைவியா நடக்கணும். ஆனா இதே தான் பார்க்கணும். ஆமா, இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஈரோட்ல இருந்து வந்து எல்லாம் ஆடும். கண்ணம் ஜிப்பாக்கு எல்லாம் ஆடு. ஜிப்பாவும் குப்பாவும் பார்த்தா உங்களுக்கு போல கலந்துரும். நீ எதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். அவங்க ஆடுதான் நம்ம இதை பார்த்தா இயேசுவா மாறி. அல்லேலூயா. நான் திரும்ப பிரச்சனை இல்லை, எதைதான் பார்க்கணும்? நகருமே எதைதான் பார்க்கணும்? இப்ப நான் உங்களுக்கு கூட கலந்துருக்கலாம். என்ன நம்ம கிட்டே ஆராதிக்கே வரமாட்டேன், வீட்டுல பிரச்சனை அப்படின்னு பிரச்சனையை பார்க்கணுமா? யாரை பார்க்கணும்? வருவாங்க. அல்லேலூயா. பிரச்சனையை பார்க்காத சகோதரர்களே, இயேசு தெளிவா சொல்றாங்க. யாரையே நோக்கி பார்க்க கிடையாது. நல்லா சொல்லுங்க. இந்த வருஷம் கூட போட்டுருக்கான். ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. யாரையே கவனிச்சு பார்க்கணும்? ரொம்ப தெளிவா சொல்லுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு ஆண்டவர் நல்லவர். கடைசியா நான் சொல்ல முடிக்கிறேன், மரணம் நம்மை ஆள முடியாது. மன்னவன் இயேசுவால் நாம் தான் ஆளணும். பிரச்சனைகள் நம்மளை ஆள முடியாது. மன்னவன் இயேசுவால் நாம் தான் ஆளணும். அல்லேலூயா. எதுவும் நம்மை மேற்கொள்ளாது. இயேசுவால் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். அல்லேலூயா. இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு அப்படி மேன்மையான ரோமர் 5:17 வசனம் போடும்போது ரோமர் 5:17 முத்தான வார்த்தை. இந்த 7 வசனங்கள் நீங்க மனப்பாடம் பண்ணிருங்க. கர்த்தர் நல்லவர். சோதனையெல்லாம் சாதனையா மாறுது. ஒருவருடைய மீறினாலே இந்த ஒருவர் யார் சொல்ல பார்ப்போம்? யாரு? ஒரு ஆதாம். ஒருவன் ஒரு நாளே இயேசு. ஒருவன் தான் சொல்றேன். ஒருவன் சொல்லுவேன். ஆமா, ஒருவனுடைய மீறில யார் சொல்லுவோம்? ஆதாம். சொல்லுங்க யாரு? ஆதாம். ஆமா, அவன் பண்ண சேட்டையினால வாசி ஒருவனுடைய மீறினால அந்த ஒருவன் மூலமாய், அந்த ஒருவன் யாரு? சொல்லுங்க. பைபிளை புரிஞ்சு படிக்கணும். ஒரு யாருடைய மீறினால? சொல்லுங்க. யாருடைய மீறினால? நம்ம தாத்தா கூட்டமே என்ன சொல்றது இல்லை. அவருடைய மீறினால அவர் மூலமாய், அவர் உறவு மூலமா, அது யாரு? ஆதாம் மூலமாய் என்ன ஆண்டிட்டு இருக்கு? மக்களுக்குள்ள என்ன ஆண்டிட்டு இருக்கு? என்ன ஆண்டிட்டு இருக்கு? எதனுடைய கடல் பிரச்சனையுடைய முடிவு என்ன? மரணம். மயங்கி இறந்தோம். வியாதிகளுடைய முடிவு மரணம். பாவத்தினுடைய முடிவு மரணம். சோத்திரம். எந்த அக்கறையும் முடிவு கடைசியில் என்னதான்? மரணம். மக்கள்லாம் கொரோனா வைரஸ் முடிவு என்ன? கொரோனா வைரஸ்ல உலகத்துக்கு எத்தனை கோடி எவ்வளவு மக்கள் இறந்துருக்காங்க? 5000 விசுவாசத்துக்காக சொல்றேன். ஆமா, 5000 காலி. கொரோனாவுடைய முடிவு என்ன? மரணம். அதனால மக்கள் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க பைபிள் எப்படி சொல்லுவாங்க? ஆண்டு கொண்டு இருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும். கிருபை யாரு? நல்ல சத்தமா சொல்ற. கிருபை யாரு? அளவுடன் கிருபையின் பரிபூர்ணத்தையும். நீங்க இயேசுவை இங்க பாருங்க.
நான் இப்போ 6வது வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு அந்த சர்ச்சில் திருவிழாம் கிளம்பி லேட் ஆகிட்டு அவசரத்தில் வீட்டுக்கு போய் நான் தண்ணியை வச்சு ஷூ போடுற அவசரத்தில் ஷூ போட்டுருக்கல டக்குன்னு இடதுலையே கரைச்சி வச்சுட்டு வந்துட்டேன். வந்து பரிசு போட்டு எனக்கு வந்து பார்த்தோன்னு ஆகலாம் இடதுலையே காங்கலையே சிஸ்டர் நீட்டா நீ ராஜா போய் வீட்டில் இடதுலையே வச்சுட்டு வந்துட்டு எடுத்து முடியா அப்படி சொன்னா நீங்களா சிலர்லாம் ஆமா அப்படிதானா அப்படின்னு அப்படி சொன்னா எப்படி நினைப்பி அப்படி நடக்குமா? நாங்க வந்தா எப்படிதான் வந்திருப்பேன்? முழுமையா வந்திருக்கேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களுக்குள்ள இயேசு பரிசுத்தாக வந்தோன்னா அரைக்குறையா ஆம்லெட் ஆஃப் ஆயில் அப்படின்னு வந்தாலும் முழுமையா வந்திருக்காரு. எது ஆமென் சொல்லுங்க. எங்களுக்குலாம் போச்சாங்க பாருங்க. ஆவியான வந்துட்டாலும் நீ துங்கு பூச்சாதான் அவர் வருவாரு. அவர் முழுமையா வந்துட்டாரு. வந்தவர் ஃபுல்லா வந்திருக்காரா அரைக்குறையா இருக்காரா? நீட்டா சொல்லு. ஆமா கிருபாசனம் என்ன சொல்லுவாங்க? நீங்க குச்சி குச்சி இப்படி பண்ணாதான் அவர் ஃபுல்லா வருவாரு. ஆனா அவர் நமக்குள்ள முழுமையா வந்துட்டாரு. எதுல விசுவாசிக்கிறீங்க? ஆவியார் ஒருத்தர் ரெக்கை விட்டு வந்துட்டாரா? முழுமையா வந்துட்டாரா? அல்லேலூயா. அப்ப கிருபையின் பரிபூரணத்தை இயேசுவினுடைய ரட்சிப்பை இயேசுவை எத்தனை பேர் பரிபூர்ணமா பெற்றிருக்கீங்க? தெளிவா இருக்கிறா? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் நீதியாகிய இது யாருடைய நீதி? நம்ம நீதியா தேவனுடைய நீதியா? நம்ம நீதி அழுக்கும் தந்தையும் குப்பையுமா இருக்கு. துர்நாற்றடிக்கு கிழிஞ்சு போன பண்டார போறதுன்னா பெட்ஷீட் கெதில் போட்டு ஒரு பைபிள்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல கப்பலா கச்சலா நம்ம நீதி. ஆனா இந்த நீதி யாருடைய நீதி? எல்லாரும் ஆயிரம் சொல்லி யார் நீதி? தேவனுடைய நீதி. அது எப்படியா? ஈவுனா என்ன தெரியுமா? கிஃப்ட், பரிசு. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுற பரிசு. ஈவு பரிசு. யாராலையும் ஏன் பண்ண முடியாது. அன்மெரிட்டட். யாரும் நான் தகுதியா இருக்கு அப்படின்னு வாங்கிட்டு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஈவா பரிசா கிஃப்டா கொடுக்கப்படுகிறது. ஆயிரத்தி பார்த்தா தெரியும். அந்த அப்படி கொடுக்கப்பட்ட பரிபூரணத்தையும் அந்த நீதிய தேவ நீதிய முழுமையா பெற்றிருக்கிறது. எத்தனை உண்மையிலே முழுமையா நான் நீதிமான். அல்லேலூயா. நான் கம்ப்ளீட்டா நீதிமான் அப்படின்னு சொல்ற ஒரு அல்லேலூயா. காலையில் நீதிமான் தெரியாம ஒரு பொய் சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் இப்ப என்னதான் நீ சொல்லுமா? உங்களின்படி பொய் சொன்னவர் மாம்சத்தின்படி, ஆவியின்படி கிறிஸ்துவின் நீ யார்தான்? அறகுற நீதிமானா நீ பொய் சொன்னா தேவனுடைய அறகுற நீதியா முழு நீதியா? தேவனுடைய பரிபூர்ணத்தையும். அல்லேலூயா. இந்த தம்பி போட்டா எங்க gift of righteousness. ஒருக்க முடியாது. gift of righteousness, right standing with God. தேவனுக்கு ஈக்குவலா நிக்கிறது தான் நீதிமான். ஆமென். அதான் righteousness. கரெக்ட் சார். இப்போ நாங்க எதுக்கு பிரசிங்க அவ அட்டென்ஷன் பாப்பா அந்த ஒரு பாப்பா நீ கலக்கனா பாருங்க வித்தியாசம் அட்டாசம் தாங்க முடியும். அவங்க அப்பா இருக்கு. இப்போ பாருங்க இவ்வளோ ஆவி இருக்கா. அவங்க அப்பாட்ட வந்து இப்போ இங்கே இருந்து பார்க்க யோசிச்சுப்போம். அவங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் வந்து எதையாவது ஒன்று எடுத்து வைக்கலாம் அது வச்சு கம்மி. ஆமென் அல்லேலூயா அப்படின்னு வருவானா? எப்படி வருவான்? உண்மையா வருவா, தைரியமா வருவா. ஆமென் அல்லேலூயா. அந்த பாருங்க அந்த மாதிரி நாம இருக்க முடியும் நீதிமானா. அல்லேலூயா. அது நம்ம சம்பாத்தியம் பண்ணதான் நமக்கு பரிசா கொடுக்கும். அதையும் பரிபூர்ணமா பெற்றுமா அறகுறையா கொடுக்கும். அறகுறையில பரிபூர்ணமாய் பெறுகிறவர்கள் இயேசு என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து வாழ்வை அடைந்து ஆடுவார்கள். ஆடுவார்களா அழுவார்களா? ஆடுவார்களா ஆடுவார்கள். அழமாட்டாங்க. ஆனா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு பொருளை நீச்சி பொருளை ஒரு எடுத்துட்டாரு யாருமே தொட்டதுக்குமா தொட்டதுக்குமா ஆண்டுடைய பிள்ளைகள் ஆடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆடு இதை சொல்றதுனால என்ன ஆட வைக்கணும் என்ன பாடுபடுத்தி போட தெரியுமா? இவங்க பார்க்கலாம் உங்களை அள வைக்கிறது ரொம்ப ஈஸி அளவுக்கு. ஆனா உங்களை
என் ஜெப வீட்டு கொண்டு வந்து என் ஜனங்களை மகிழ பண்ணுங்க. சிரிக்க வைக்கிறதுதான் கஷ்டம். ஏன்னா 6 வாரம் நீங்க வாங்குற கும்மா குத்து அம்மா அப்பா கொண்டாட்டி எலிகதை ஏகப்பட்ட குத்துலாம் வாங்கிட்டு வந்து இங்க சர்ச்சுக்குள்ள இருந்து சிரிக்கிறது தான் பெரிய பாக்கியம். என்ன நம்ம கரெக்டா பெய்யும். ஜோயல் ஆனந்தராஜ், பிரவீன்ராஜ், சிவன்ராஜ், எத்தனை ராஜ், பொன்ராஜ், மாணவி, இதுல மருமகள், எத்தனை ராஜ்ய சமாளிச்சு வந்து சர்ச்சுக்குள்ள சிரிக்கணும் சாதாரண காரியமா? இல்லையே சொல்லுங்க. நீட்டாவுக்கு அத்தா ஒரு அல்போன்ஸோடு வாழ சொன்னா பரவாயில்ல. ஒரு குடும்பத்தோடையே ஒரு கிராமத்தோடையே வாழ சொல்லியிருக்காரு. அவ்வளவு ஆள வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஆளுதான் வாழ்க்கை. அல்ல இல்லையா? நீங்க ஆளுமையிலிருந்து வசனத்தை சொல்லுங்க. எப்படி நிச்சயம்? வெறும் நிச்சயம் இல்ல. அல்லேலூயா. இது உங்களுக்கு தெளிவா தெரியும். எதுவும் உங்களை ஆள முடியாது. நீங்க தான் எல்லாத்தையும் ஆளுங்க. எந்த பிரச்சனையோ, எந்த வியாதியோ, எந்த பாவமோ, சாவமோ, தரித்திரமோ, எது கடன் பிரச்சனை, எதுவோ, என்ன பிரச்சனை இருக்கும், அது உங்களை ஆள முடியாது. நீங்க தான் அதை ஆளுவீர்கள். நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அவ்வளவு விளையாடு. அல்லேலூயா. அந்த விலகி கொடுங்க. கர்த்தரோட பண்ணி. ஆமென். அப்போ சோதனையெல்லாம் சாதனை ஆக்கிடலாமா? சவால்கள் எல்லாம் சாதனை ஆக்கிடலாமா? எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. நம்பர் 1, நம்பர் 2, 3 ஒரு 7 பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். நம்பர் 1 சொல்லுங்க பாப்போம். ஆமா, பயப்படக்கூடாது. எப்படி இருக்கணும்? சில விசுவாசமா இருக்கணும். தம்பி பயந்துட்டே விசுவாசமா இருக்கணும். சில நம்ம நினைப்போம் சர்ச்சுக்குள்ள இருந்து ஒரு அக்கா ரொம்ப ஜெபம் அப்படியே ஜெபம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த ஜெபத்தை கூறியோட தாண்டாது. பயப்படா, நீ பயத்தோடு ஜெபம் பண்ணா கர்த்தர் உன்னை கேட்டாரு. விசுவாசப்பட ஜெபத்துல வேலை கேட்பீங்களோ? பயத்துல பண்ணி பிரயோஜன. பயத்துல ஆல்நைட். ஆனா விசுவாசத்துல காலையில அதிகாலை ஆண்டவரே இப்படி செய்ய. ஆமே. எது கேட்க கூடாதுன்னு சொல்லுவோம்? விசுவாசம் தான். பயம் இல்லை. 1. 2வது இதுலயே வாழணும். யாருமே நேசிக்கலாம் கூட ரீட்டாவை யாரும் நேசிக்கலாம். உறுதியா சொல்லணுமா? இங்க எதுவும் சொல்லிடலாம். ரீட்டா முதல் வேலைலாம் இறங்கி சூழ்நிலாம் வேணும். வீட்டுக்காரர் கடிக்கும் பொழுது மாமியார் நிறுத்தி வச்சு சுத்தம் பண்ணுது. இப்பவும் கர்த்தர் அன்பு செய்யும். அல்லேலூயா. தேவ அன்பில் வாழுங்கள். அடுத்து தேவன் உண்மையில் என்பதில் உண்மையில் வரா. நீங்க உண்மையை ருசிச்சாதான் தெரியும். உங்க வார்த்தைக்கு நீங்களே நல்ல பாஸ்டர் நான் நாளைக்கு காலையில வந்தது பாஸ்டர், நீங்க அங்கே போடல வந்தது பாஸ்டர், நீ சாயந்தரம் வந்தது அப்படின்னு சொன்னா மாலதின்னு சொல்லி சின்ன பிள்ளை சில சாயந்தரம் வந்தது பாஸ்டர் அடுத்து வரும். அவன் நம்மளோட வேலை நான் ஒருத்தன் வழிகிட்ட இருக்கு முன்னருக்கு நம்மளாம் பார்த்து சொன்னாங்க அப்படின்னு தான் வந்து. ஆனால் அவன் வளர்ந்துருக்கேன். சொல்ல காப்பாற்றிக்கணும். கட்டாயம் வந்திருக்கணும். உங்களுக்கு ஒரு உணவு இருக்குமா இருக்காது. நம்ம சொன்ன வார்த்தை என்னுடைய சிஸ்டர் ஒரு வாக்கு கொடுத்தோம். பாஸ்டர் நான் இதை செய்கிறேன், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சிடணும்னு ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சி இருக்குமா இருக்காது. பொல்லாதவராகி நீங்களே இப்படின்னா பரமபிதா உண்மை உள்ளவர் சொன்னா செய்வாரா செய்ய மாட்டாரா? நல்லா கேட்குறீங்க. சொன்னா சொல்லுங்க. ஆமே சொல்லுங்க. தேவன் என்ன சொல்லுங்க? இயேசு உண்மை உள்ளவர். அடுத்து உன்னதமானது உறவில இறைப்பார். அவர்கிட்ட நீங்க நல்ல உறவா இருந்தா சுத்தி புளியே நின்னா கூட உங்களுக்கு எலி மாதிரி தெரியும். ஒண்ணுமே செய்யல. அருமையா இருக்கு. எல்லாம் பாருங்க. ஜெயில யாரால முடியுங்க? பேதுரு அப்படி எல்லாம் உறவு பாருங்க. இந்த கையில் ஒரு சங்கிலி போட்டு ஒரு போலீஸ்கார கையில் இருக்கு. இந்த கையில் ஒரு சங்கிலி போட்டு ஒரு போலீஸ்கார கையில் இருக்கு. இங்க ஒரு சங்கிலி போட்டு ஒரு போலீஸ்கார கையில் இருக்கு. இங்க ஒரு சங்கிலி போட்டு ஒரு போலீஸ்கார இருக்கு. 4 அடுக்கு பாதுகாப்பு. ஆமா, 4 அடுக்கு பாதுகாப்பு. நீ ஒண்ணு இல்லை. நீ ஒரு இடத்துல படுத்துங்க.
நீ எங்க சர்ச்சில் படுத்துங்க பாஸ்டர் இன்னைக்கு இரவு ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்காரு, நடனமும் ஜெபம் பண்ண அவங்க தூக்குன்னு நினைக்க நீ வேணா ப்ரெஸ் பண்ணி விட்டு பார்த்துட்டே இருந்தாங்க தூக்கம். 4 பேர் சுத்தி இருக்கு சங்கிலி பிடிச்சிட்டு தப்பிச்சிடணும் பெரிய பிள்ளைனா இருக்க அப்படி பொழுது சங்கிலி வேற காலில் மாட்டிருக்கு. 4 எடுத்து பாதுகாப்பு டச்சக்கு நடந்து என்ன சிறைச்சாலும் பெரிய கம்பௌண்டாக கொசு பிடிச்சு என்னென்னலாம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம பேரு என்னாச்சு போடலாம் போடுறேன் இரும்பு கேட்டே திறந்து கூட தெரியாத அளவுக்கு போடுறாங்க. யாரோ ஒருத்தர் கனவு தூக்கி போறான் அப்படிங்க கேட்டது கனவு காமிக்கிறோம் அப்படிங்க. அந்த மாதிரி ரெஸ்ட்ல இருக்கணும். தேவன் கூட நல்ல உறவா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உணர்வா அதனால நல்ல அப்பா கூட உறவா இருக்கு. நீங்க ரெஸ்ட்ல ஐந்தாவது எதையுமே நீங்க பயத்துல செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுச்சு. உங்களை யார்தான் லீட் பண்ணணும்? பயத்தினாலே லீட் பண்ணக்கூடாது. பயத்தினாலே எதை செய்யக்கூடாது? பரிசுத்த ஆவியானவர். அடுத்த 6வது பிரச்சனை மேல கண் வைக்க கூடாது. எது மேல கண் வைக்கணும்? உங்க பிரச்சனை சூழ்நிலை காரியத்து மேல கண்ணை வைக்க கூடாது. இயேசு மேல தான் கண் வைக்கணும். இயேசு பார்க்க ஒரு நல்ல வழியை தான் சொல்ல பார்ப்போம். அல்லேலூயா. கடைசியா மரணம் ஜீவனை அடையலாம் தான் ஆடும். ஆமென். ரோமர் 5:17 மறக்கவே கூடாது. நீங்க பெற்றுக்கொண்ட தேவ நீதி அவ்வளவு பெருசு, அவ்வளவு பெரிது. நீங்க ஆளுநர்கள் ஆள மாட்டீங்க. உங்களை ஆண்டவர் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். தோற்றே போக மாட்டீர்கள். தோல்வி அடைகிற மாதிரி இருக்கலாம். பவுல் சொல்லிட்டாரு, நாளைக்கு இந்நேரமே அகஸ்து ராஜாக்களோட ரோமன் பேரரசனோட நிப்படா அப்படின்ட்டு. ஆனா என்ன நடக்கு? புயல் வருது, கப்பல் உடையுது. ஒரு படகு மேல படுத்து கிடக்கான், அதை அடிச்சு தள்ளாடிட்டு இருக்கு. அப்பவும் பவுலை கேட்டீங்கன்னா சொல்லுவான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நாளைக்கு நிப்படா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எத்தனை கர்த்தர் பேசு, எத்தனை சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Thank you.